ராமானுஜரின் புண்ணிய சரித்திரம். கடவுளை வழிபடும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்று பிரகடனம் செய்தவர் ராமானுஜர். இவரே வைணவத்தின் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக கருதப்படுகிறார். ராமானுஜருக்கு திருமந்திரத்தை உபதேசம் செய்த குரு இது ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் ராமானுஜர் உடனே கோயில் கோபுரத்தின் மீது ஏறி, மோட்சமடைய விரும்புகிறவர்கள் அனைவரும் வாருங்கள், இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். குரு கோபமடைந்து, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டபோது, எளிய மக்கள் மோட்சம் பெறுவதற்காக நான் நரகத்திற்கு செல்ல தயார் என்று ராமானுஜர் பதிலளித்தார். இதை கேட்ட குரு, நீர்தான் என் ஆச்சாரியன் என்று வியந்து பாராட்டினார். இதுவே ராமானுஜரின் சமத்துவ தியாகத்தின் அடித்தளம். அவர் தாம் நிறுவிய மடத்திலும் கோவில்களிலும் சாதிய சமய வேறுபாடுகள் பார்த்ததில்லை.